கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போத்திய ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும், கிராமத்தில் அவர்களுக்கும், விழா குழுவினர் அவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், என்போட தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகா முகண்டா மாறி வருகா, துஷ்டர்களை சந்தரித்து இஷ்டர்களுக்கு அருள் புரிய மறந்தாம் என் வருகா. முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனா விளையும் கணவனையை பின் பிறந்தவா முருகனே, செந்தில் முதல்வனே, மாயன் மருகனே, உனது அருளால் எப்போதும் மறவாத வாழும் யுத்த துணிஞ்சிடப்பட்டவன், நம்பிக்கும் தன்னை மோகனிக்கும் மகளாக பிறப்படுத்தி வல்லவரிடத்தில் கைதி கற்று கற்றவரிடத்திலும் மற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் பேர புகழ வாங்க வைக்க வேண்டும். கந்தா, கார்த்திகையா, சரவணா, சண்முகா, ஆறுமுகா, சிங்கார வேளா, செந்தில் குமரா, நீதானப்ப எனக்கு எந்நாட்டு மக்களுக்கு நல்லாசை காட்ட வேண்டும். முருகா முருகங்கள் போற்றி, முகப்பொழில் கருணை போற்றி, எதிரை மிதிக்கின்ற ஈராத்தோல் போற்றி, கஞ்சுமபடி வைகுங்க போற்றி, அண்ணன் சேவல மையம் போற்றி, திருக்கி வெளிப்போற்று போற்றி, உலகமே போற்றும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எப்படி தெரியுமா நினைச்சு வழங்க வேண்டும்? வருவாண்டி கருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி
இல்லையா? இனிது இனிது ஏகாந்த இனிது, அதனை இனிது ஆதியை தொழுதல், அதனை இனிது அறிவுடன் சேருதல், அதனை இனிது அறிவுள்ளவரை கனவுல நனவுல காண்பது தானே. ஏன் அப்படின்னா முருகனுக்கு அவ்வளவு ஒரு பெருமை அப்படின்னா அவரை பெற்றெடுக்கக்கூடிய அந்த அன்னை ஆதி பராசக்திக்கு எவ்வளவு ஒரு பெருமை தெரியுமா? பூமென்று உச்சரித்தே ஆமென்று நிச்சயத்தே, பூமென்று உச்சரித்தே ஆமென்று நிச்சயத்தே, நீதானே சமபுத்தி உண்டாதே. முருகன் எப்ப வருவார் எப்ப வருவார்? சொல்லவே கூடாது. முருகன் எப்ப வருவார் எப்ப வருவார் என்ற வழிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. அவருக்கு ஏத மாட்டீங்க முருகன் எப்ப வருவார் எப்ப வருவார் என்ற வழிகளை விளைவித்து காட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா 5 வயசுல அறியாப்புறத்துல பிஞ்சிலே சொன்னார், நான் தான் வந்து ஒண்ணு திருமணம் முடிக்க போறேன் அப்படின்னு. அவர் எப்ப வருவார் என்ற எண்ணத்தோட ஏறிட்டே இருக்கீங்க. ஏன்னா காதல் 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 காதலுக்கு சாதல் சாதல் சாதல். ஒருத்தர்
ஒரு நிகழ்ச்சி வைக்கிறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை நல்ல முறையை நடத்தி கொடுக்கறதே ஒளிபெருக்கிறோம். ஒளிபெருக்கு சரியா இருக்காதான் பெரிய பாடல்களோ பெரிய பாடல்களோ எப்படிப்பட்ட மகன் வந்தாலும் பாடி போயிடுவாங்க. ஒளிபெருக்கு சரியில்லை, எப்படிப்பட்ட மகன் வந்தாலும் சீரியல் கோவிந்தர் வந்தாலும் சரி, டிஆர் மகாலிங்க வந்தாலும் சரி, பாட்டு கோட்டையர் என்று சொல்லப்பட்ட பட்டுக்கோட்டையர் வந்தாலும் சரி, சுசுரா வந்தாலும் சரி, சாமிகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாடல்கள் பாடல்கள் வந்தாலும் சரி, ஒளிபெருக்கு சரியில்லை அப்படின்னா எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் பாடி போயிட முடியாது. ஏன்னா ஒளிபெருக்கு அருமையாக போட்டிருக்காங்க. அன்புலம் ஆடியோ இல்லையே அப்படிங்கிறதுனால நன்றி. இதை கட்டளை கட்டினா பக்கமேலும் பக்காமிலமாக இருக்கு, அருமையாக இருக்கு. சொன்னா 6 மணி ஸ்டாலின் வெள்ளைங்க சக்கரவர்த்தி 6 தாளம் வாங்க. எனக்கு 6 மணிக்கு மட்டும் ஒன்று வச்சு நான் வாசிக்கிறவங்க உட்கார்ந்து பார்த்தாங்க. மிருதங்கம் அப்படின்னா 64 கலைகளையும் வந்து சக்கரவர்த்திங்கிற பட்டம் கொடுக்குறது யாருக்கு அப்படின்னா மிருதங்க சக்கரவர்த்தி மட்டும். அது போல கவிஞர் சொன்னார், கை விரல்களில் பிறந்தது விரல்கள் அந்த பாடப்பட்டதும் சுதியோ லயமோ தாளமோ வரும். விரல்கள் அந்த பாடப்படலாம் அப்படின்னா தாளமும் வராது சுதியும் வராது. அப்படிங்கிறதுனால அருமையான அண்ணன் எம்.வி. முருகன் அவர்கள் நன்றி. மகன் பொண்ணு மணினா பொண்ணு மணிதான் அருமையாக இருக்கட்டாலும் அண்ணவர்கள் தோழிவர்கள் இவர்கள் வருவதற்கு முன்னால் இல்ல தந்தார் என்று பிறதார நேசிக்காமல் இருந்தார். யாருன்னா ராமன் சீதைக்கு ராமனுக்கு சீதை, ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு வந்து எடுத்து காட்டினார் அன்று ராமனாகப்பட்டவர். அதே போல ஒருத்திக்கு ஒருவன் மட்டும்தான் இருக்கிறது, அடுத்தவர்கள் வரக்கூடாது.
இதுல என்ன தெரியுது அப்படின்னா அவங்க விட்ட பொருள் அவங்களுக்கு பெருசா போயிடுச்சு. நம்ம விட்ட பொருளை பாதுகாக்க அப்படின்னா வரக்கூடியவர் வரணும். யார் அப்படின்னா ஒரு பெண்மகளுக்கு 16 வயது வரைக்கும் பாதுகாத்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல அதுக்கு பிறகு 18 வயது வரைக்கும் பாதுகாத்தாங்க. இப்ப காலப்போக்கில் 21 வயது. இந்த 21 வயது வரைக்கும் தான் அப்பா அம்மா அண்ணன் இவர்கள் பாதுகாக்க முடியும். 21 வயதை தாண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காட்டுக்கு போற வரைக்கும் பாதுகாக்கிறது வரக்கூடிய கணவர் மட்டும்தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வரணும். அப்படிங்கிறதுனால எப்படிதான் தெரியுமா, ஏன்னா எத்தனையோ புதிய பாடல் இருக்கு, நடுத்தரமான பாடல் இருக்கு. ஆமா, பழசுக்கு நிகரானது எதுவுமே கிடையாதுங்கிறதுனால அந்த பழைய பாடல் ஏன்னா படித்தாயா 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 படித்தேனே படித்தேனே படித்தேன் இந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே காதல திட்டிக்கிறது போல இருக்குமா, அதே போலதான் பழசுக்கு நிகரானது எதுவுமே கிடையாதுங்கிறதுனால
செவத்துக்கலாமா? நேத்து நம்ம நாடத்துல அப்ப சொல்ல மட்டும் ஒண்ணுமே சொல்லாம இருந்தீங்க. அப்போ அதான் சொன்னேன், நம்ம ரெண்டு பேரும் கேட்க மாட்டேன். அப்பா நாலு செவத்துக்குள்ள வச்சு பூட்டியிருந்தாரு. இன்னைக்கு தான் சுதந்திரமா திறந்து நம்ம மக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டுங்க சரி அப்படின்னு சொல்லி என்ன காட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. அப்படியா? காட்டுக்கு போனேன். ஆத்தாடி காட்டுக்குள்ளையா? அங்க பெரிய பெரிய மிருகங்களா இருக்கு. அது பயந்து ஓடிடும் உங்களுக்கு. அது பயந்து அது பயந்து ஓடினாச்ச. ஆமா, நான் பூசத்திலே பயந்ததே இல்லை. அதனால நான் வந்துட்டு அண்ணே முருகண்ணே, நீங்க என்ன கல்யாணமே ஆகல, சரி 2 சம்பளம் வாங்குறீங்க, அதனால கல்யாணம் ஆகல. உங்களுக்குன்னு ஒரு பெண் குட்டி ஆறுல இருந்து குட்டி வந்திருக்கா. அப்படியா? பேர் வந்து நாங்க 2 பேர் தானே. ஆமா, உங்களுக்காண்டி ஆறுல இருந்து குட்டி வந்திருக்கா. எங்க அவள? அல்ல இல்ல, அவ என்னோட அழகு. சும்மா அந்த பெண் குட்டி வர்றா, நல்ல கொப்பும் கொலையுமா மந்திர கந்தரமா வச்சு, பொம்பளைன்னா நம்ம ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அப்படி கொசு வச்சு சேலை இருட வர சொல்றேன். யாருக்கும் அவசரப்பட சொல்லுங்க நாய் மாதிரி. அவன் வரண்டாத்த, அவன் வந்தாத்த இந்த இடம் கலகல இருக்க. இந்த தூங்க உலகத்தின் தூக்கம் கிடையாது.
தூள் கிளப்புறீங்களே மக்களா வடுவோடு ரவுண்டு ஒரிஜினலுக்கு அடிச்சு மண்ணு கட்டுறாங்கன்னா டூப்ளிகேட்டுக்கு மண்ணு கட்டுறாங்க. ஒழுக்கமா பேசி போல எடுத்து தெரிஞ்சாக்க மூக்கு தெரிச்சு உண்மையிலே மியூசிக் பார்ட்டி தரமா இருக்கீங்க. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை வந்தா எதை பட மாட்டேங்கிறீங்கல்ல, சும்மா உடைச்சிடாங்க நாளைக்கு என்னடா. சத்தியமா சொல்றேன், பொம்பளைய நான் எங்கேயுமே வரல. உன்னோட ஒரு போட்டோ இருக்குவா, எனக்காச்சும் ஒரு நாள் சந்திக்கிறேன். அதனால ஒரு போட்டோ தான் முத்தகுடி போட்டோ இருக்கிறல்ல. உண்மையிலே சொல்றேன், பார்க்காத மாதிரி இப்படி என்னடி உடம்பு கூட மயிலா இருக்கு. அவனுக்கு போட்டு முத்தம் கொடுத்த, எனக்கு முத்தம் ஒரு சரக்கு வீசி தொடங்கி போ, பல சரக்கு வரும். அதனால உண்மையிலேயே மாப்பிள்ள மற்ற விஷயத்துல எப்படி இருக்கிற ஆல்ரவுண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அசுர தொழில் பண்றான் பிள்ளை. எல்லாம் நினைச்சிருவா தண்ணி போட்டு கெடுத்துறான்னு நினைச்சு இருன்றாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. தொழிலுக்கு வந்துட்டான்னா டூட்டில கரெக்டா இருப்பேன். பகல்ல எப்படி பண்ணி போயிட்டு போறேன் நமக்கு என்ன. அது உண்மையிலேங்க ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இப்படி சிரிக்க வந்து வாங்கி மாதிரி ஆத்தாடி ஆத்தே நீங்க சிரிக்கிறதெல்லாம் சொல்றேன். நான் அழகா இருக்க நினைக்கிறதும் சொல்றேன். அத்தா நீங்க வேற தட்ட நீங்க எத்தனை குண்டாச்செடியை வரைச்சியா என் மேல ஆசைப்படுறதும் சொல்றேன். ஆசைப்பட்டு என்ன பண்ண வைக்கிற ஆம்பளை கூட ஏமாந்து போவீங்களே, அதுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா ஆம்பளை கூட வாங்க வேணாம்னு சொல்லல. எதுக்கு உட்காந்து டப்பு டப்பு நடிச்சுதான் கித்தி தான் முடிய, வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அம்மா ஜல்லிக்கு பிரச்சனை இல்லை. பெண்ணா பிறந்து என்னத்தை கண்டேன், பெண்ணா பிறந்ததுக்கு நம்ம பாரம்பரிய அம்மன் பட்டியல மண்ணா பிறந்திருக்கலாம். மண்ணா பிறந்திருந்தா 4 ஆம்பளையா உள்ள விட்டுக்கிட்டு ஓட்டி இருப்பீங்க. மண்ணுலதான் ஒண்ணும் இல்லாம கோர முடியும் போல இருக்கு. நீங்க சொல்லுங்க எங்க மச்சா, எனக்கு எதுல குறைச்ச அழகா இருக்க? எனக்கு மண்டையில குறைச்ச. அதெல்லாம் சூப்பர்மா. இல்ல எனக்கு கொண்டையில குறைச்ச. அழகா இருக்கு. இல்ல எனக்கு தொண்டையில குறைச்ச. தொண்டைக்கு பஞ்சமே இல்லையே. இல்ல எனக்கு புடவையில குறைச்சலாம். நல்லா இருக்க? சூப்பரா இருக்கேன். 10 ரூபா நானும் ஆசைப்பட்டு 10 ரூபா வரையும். நான் 10 ரூபாயா பாடுறேன். உண்மையிலேங்க நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தனை காதலிச்சேன். என்ன சொன்னாரு? எடுவட்ட மூதையை போய் கையை விட்டுட்டு போய் இதுல அவன மாட்டா சில கம்மந்து அப்படியே உள்ள கையை விட்டு வாங்குறது. நீ வாழ்க்கையில கையை விட்டு போயிட்டேன். அவன் வருவேன் நானும் திறந்து ஓட்ட மணிக்கு படுத்து கிடக்குறேன். திறந்து விட்டுருக்கியா? ஆமா. ஐயா நாய் வந்து நக்க மணிக்கு. ஆமா பாத்துக்க. நாய் வந்து நக்கினா பரவாயில்ல, அந்த ஆல்ரவுண்டு காரை வந்து நக்கா வந்தாச்சு. என்ன கொடுத்தாலும் நக்கிடு. எடுவட்டனே அப்படியே நாக்க சொல்லிட்டு இதுகிட்ட அப்படித்தானா? உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. வைக்கலாம் வெள்ளந்தியான விழுத்தெல்லாம் பாடு நீண்டெல்லாம் கோடு நினைக்கிறவ என்ன பண்ண சொல்றீங்க? நல்லா இருக்க மாமா, அழகா இருக்க. இந்த சேலை கட்டி வர்றது நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சேலை கட்டி வர்றது பெரிய வாதனையா தெரியுது. நம்ம ஊர்ல சொல்றது உண்மையை சொல்ற கண்ணங்க. இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி நாடகத்துக்கு போயிருந்தான். போன நம்ம ஊர்ல இந்த வயக்காட்டுக்குள்ள கொட்டை மேல போட்டிருந்தாங்க. மேடைக்கு பின்னாடி யாராவது வர்றாங்களா? ஒரு சனம் வருது இல்லை. அப்படித்தான் இருக்கணும். ஆனா அன்னைக்கு போன ஊர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? பெரிய கம்மாக்கரை ஓரத்துலயும் அவங்க கொட்டை மேல போட்டிருந்தாங்க. நாம ஆரம்பிச்சு நானும் நல்லபடியா போய் இருந்துச்சு. நானும் சேலையை கட்டி ரெடி ஆயிட்டேன். சேலையை கட்டி ரெடியானே ஒணுக்கு இருக்க போலான்னு கொட்டைக்கு பின்னாடி போனேன். என் சேலை கட்ட பார்த்துக்கிட்டேன். இளவட்ட பையன் 5 இளவட்ட கிடிச்ச இளவட்டா என் பின்னாடியே வந்துட்டாங்க. சேலையை பார்த்து வந்து சும்மா வந்தாங்க. வாடி அப்படின்னாங்க. வேணாம்டா எதுக்கு எழுவிட்டு விடுக்கலாம் அப்படின்னு தெரியும் போடினாங்க. அட வேணாம்டா நானே சொன்னேன். எடுவட்ட மூதைய பேர்ல 5 பேருமே நடுக்கு அம்மாக்குள்ள தூக்கி போயிட்டாங்க. 2 பேர் கையை இப்படி விரிச்சு பிடிச்சிருக்கான். 2 பேர் காலை இப்படி விரிச்சு பிடிச்சிருக்கான். ஐயோ கையை பிடிச்சிட்டா காலை பிடிச்சிருக்கான். எப்படியாவது தப்பிச்சுவான். வாயை திறந்து கத்தி யாரையாவது கூப்பிட வாயை திறந்து கத்த போன கத்திரிக்கோமா 5வது
அந்த எடுவட்ட போது போய் வாயில துணியை வச்சா துணியை வச்சா எந்த துணியை வச்சா தெரியுமா? மூதேவி துணி கிடைக்காம அவன் டவுசரை கலத்தி அமைக்கிட்டான். மூத்த கவுச்சி வாட தாங்க முடியல. துவச்சு 35 நாள் இருக்குமா 45 நாள் இருக்குமா? மண்ணனே ஊத்தி பொறுத்து நாள் பிடிக்காது போல இருக்கு. நானும் வாயில துணியை வச்சா விடாதியே, அதான் பிடிக்கல. அதுக்குதான் அமைக்கிருப்பாங்க போல இருக்கு. மல்லாக்க படுக்க போட்டு ஓடு நம்பி சரக்கு குறக்கிறத குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. போத மப்பட இப்படி சரி அவுத்தாங்க. ஆமா, மூதேவி ஏமாந்தோனாங்க. இங்க கிடக்குறதானே அங்க கிடக்குது. நல்லவே இல்ல மாமா. இப்ப நல்லாக்க படுக்க போட்டு சேலை அவுத்தாங்க. நல்லவே படுக்க போட்டு சேலை அவுத்துருந்தாங்க. என்னைய குமரி பாயாசத்துக்கு இருப்பாங்க. வெட்டவே தப்புச்சே போல சரி ஓடி வர வட்டவாடு பெரும்பா. அதுல இருந்து சரி எங்கிட்டு மேடைக்கு உனக்கு போடல முக்காம அருணாக்கரை போட்டு கட்டி இருக்காரு. அந்த உணவு பரவாயில்ல. என்ன மாமா? ஐ லவ் யூ மாமா. சரி இருக்கட்டும், நான் அவளை கூப்பிட்டு பேசிக்கிறேன். ஓடி அடி ஓடி அடி ஓடி வந்தடி வந்தடி பெண்களா இது மாதிரி நடிகரை பார்க்க வேண்டாமா? 60 நாளைக்கு தேதி இல்லை. அப்பா என்ன சொன்னாரு? கண்ணு லட்சமா கால் பார்க்க சொன்னாரு. நானும் கேட்டேன் யாரா இப்ப போறேன்னு கேட்டேன். அப்பா சொன்னாரு புதுசா ஒரு தொழில் சேர்த்துக்கலாம், அவர் கூட்டு போயிட்டு சொன்னாரு. எப்பா வீரப்புல நல்லா தெரிஞ்சு எடுத்து அப்பா சொன்னாங்க போட்டு சொல்லிட்டாங்க. தெரியுதானே? அப்பா சொன்னாரா? அப்பா சொன்னாரா? என்ன சொல்றது? பொம்பளை தொட்டை என்ன தப்புங்கிறத? பொம்பளை பொம்பளை ஏன் தொடர மாட்டேங்கிற? யார் கேட்டப்பாமா? மாமா பொம்பளை தொட்டை என்ன மாமா தப்பு? தொடலாம்ல அப்படி சொல்லுவாமா. எல்லாத்தையும் மாமா கேட்டா பொம்பளை தொட்டை என்ன தப்பு? பொம்பளை செவ்வாய்சாமி கும்பிட குழக்கத்தை திங்கிற அப்படி சொல்லுவாமா. நல்லா தொடர்றாரு. உணவு போயிட்டு நம்மளும் உணவு கொடுத்துட்டு வருவோம். எப்ப நாளைக்கு அவ்வளோ இருக்கிறது. ஏன்னா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பத்தி நம்பி போக மாட்டேன். 2013 சாமியோட சாமி ஆயிட்டேன். யாரை நம்பி பண்ணணும் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன அது? நீ மாமா ஆமா உன்னேச்சா ரொம்ப அழகா இருக்கிறியே. ஒரு பொம்பளை பிள்ளை உள்பாவனை கிட்ட எப்படி இருக்கலாமா? தப்பா நினைக்காத. நீ காரி துட்டு செல்படுத்தாதி. அந்த வார்த்தை சொல்லாத. சொல்லிட்டு இருக்கேன் செய்ய மாட்டேன். அழகா செஞ்சுலாதிரி அப்படி சொன்னீங்க. எனக்கு வெக்க வந்துடும். மூஞ்சி பத்திக்கிடுவேன். அது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, மூஞ்சி மட்டும் தெரியுங்களா? அதெல்லாம் நம்பர் பிளேட்டை போட்டிருக்கேன். 58 59 64 63 யாருக்கு அடையாளம் தெரியுங்கிறது நம்ம வாங்க திக்கிடுவோம். உனக்கு 2 பேர்த்தையும் கொத்திடுவோம். அழகா பார்த்து பார்த்து ஒரு குண்டா சோறு திங்கடா. அளவு சொல்லாது. சாக்கெட் எங்க வச்ச? அது ஏண்டி கேட்கிற? நீ சாக்கெட்டுக்கு என்ன செய்வ? அளவு சாக்கெட் கொடுப்பேன். அளவு சாக்கெட்லாம் கொடுத்த என்ன கேட்கிறியா? சாக்கெட் கொடுக்குறது 4 மாசம் 5 மாசம் ஆக்குறியா? நம்ம ஏன் போய் கேட்கணும்? நானும் அப்படி கிடையாது. சாக்கெட் தைக்க வரது முதலாளி சொல்லிடுவேன். மாமா நாளைக்கு நான் வரேன். எதுக்கு? சாக்கெட் தைக்கிட்டேன். மறுநாள் கடையில் வெளியே எழுதி போட்டுருவார், இன்று கடை விடுமுறை. ஆமா நான் போகமே சும்மா இருக்காதியா. 2 கதவு டப்புன்னு கதவை தாக்குவாங்க. அப்படியே யாரும் தெரியாது. 2 பேர் துணி அவுத்துட்டு ஜின்சி டேப்படுத்துட்டு அலந்தவன சரி உட்காம விட்டுச்சாலும் வருது கிடையாது. தைச்சு போட்டு வருது. நான் போகும்போதே ரெடியா இருக்கு வச்சிருக்கா மனுஷன். என்ன கத்திரி கொலை கேப்பையும் போன உடனே தைச்சிடுறது. நீ மனசு சரியில்லாம உன்கிட்ட சொல்றது என்கிட்ட தானே சொல்லணும். ஒரு பெண்ணு மனசு ஒரு பெண்ணுக்கு தானே சொன்னா தானே. போன வாரம் 5 இலவச பையனை கெடுத்து விட்டாங்க. மூச்சு மோரே 5 பேர் கெடுத்துருக்காங்க. சொரங்கலான கிடந்த சொரமா இருந்துச்சு படுத்துட்டேன். ஆனா கத்திக்கார வீர பொம்பளை எனக்கு தெரியுமே. நீ வீரமான பொம்பளை. 5 பேர் விட்டல சும்மா விடுவா. என்ன ஒண்ணு 5 பேருக்குமே காசு வாங்கி தானே விட்டேன். அதுலயும் ஒரு கொடுமை. அதுலயும் ஒரு 10 ரூபா கிடைக்கும். 10 ரூபா கூட செல்லுங்களா? அதை கூட பரவாயில்ல இல்ல. இன்னொருத்த என்ன தெரியுமா? பழைய 1000 ரூபா 2000 ரூபா தர கொண்டு கொடுக்குறாரு. அது செல்லாதுன்னு சொல்ல வேண்டாம். உன்னை
மாதிரி வெள்ளித்தனமா இது செல்லாத எப்படா மாத்துறான்னு கேட்கிறேன். அவன் சொல்றேன் வாக் அவுட்ல ஓடுறீங்க. அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல ஆமா ஏ அக்கௌண்ட் ஓ அக்கௌண்ட்ல ஓடுறேன். நான் போய் அக்கௌண்ட்ல ஓடையை குடிச்சு உள்ள தரத்துல எது இது தேவை நம்மளுக்கு. இன்னைக்கு என்ன கிழமை? நேத்தன கிழமை. அதுக்கு முதல் நாள் என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. எந்த வசனத்தை சொன்னாலும் இந்த வசனத்தை நம்ம சொல்லாம வெள்ளிக்கிழமை அந்தோட பொண்ணு நம்ம 2 பேர் வந்துட்டா நீ வள்ளியம்மா ஆமா யார வர்றா நம்ம நீ நானே வள்ளியம்மா ஆமா இது வரைக்கும் நீ கேரகா நீ மனசு வச்சா பேச நிப்பாட்டி போல இல்ல இது நான் வரையேன். நீ ஆசைப்பட்டா நான் வரையேன். நம்ம வாங்க இது வரைக்கும் அம்மா பார்த்ததில்ல. அம்மா வந்து அறிமுகப்படுத்திக்கிறியா? அம்மா கூப்பிடுவா மோ தம்பி எந்த ஊருக்கு நீங்க பயங்கரத்து பேசுங்க சும்மா சும்மா பேசு எந்த ஊரு உங்க வாத்தியார் யாரு சரவணகுமார் என் மயனோட சிசிய நாடாதியே சீக்கிரம் ரவுண்டுக்கு வந்துட அருமையான வாசிப்படா எல்லாமே கூட்டம் இல்லாம தைரியமா வாசிக்கிற பாருங்க சீக்கிரம் பேர் போட வந்துடுவேன் எல்லா புகழும் உங்க வாத்தியாருக்கே சேரும் அவனுக்கு 4 இருக்கா கல்யாணமே பண்ணல அப்புறம் அவனுக்கு 4 இருக்கா சரி உண்மைக்கிறேம்மா வணக்கம் வணக்கம் நன்மைக்கு இன்னும் நிறைய வணக்கம்லாம் இருக்கு வணக்கம் எல்லாம் ஏன்னா பல்லாண்டு 1000 காலம் வாழ்க. சரிம்மா சரிம்மா சரி இவரை எங்க இருந்து அப்ப பிடிச்சிட்டு வந்தாரு? ஆமா பஸ் ஸ்டாண்டுல இருந்து மேல் பஸ் ஸ்டாண்டுல இருந்து பிடிச்சி வந்தாரு. அவளாடி நீயே? ஆமா என்ன சொல்றீங்க ஒன்னும் சொல்ல முடியல. என்னடி உன் பழக்க வழக்கம் தெரியலையே. ஏமா பொம்பளை ரொம்ப அழகா இருக்கா. அப்படி சொல்லாதீங்கம்மா இறங்க வைக்கல அழகா இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஆமாம்மா ஏன் நீ பொம்பளையே பூலாம் தெரியா நீ? ஏமா எனக்கு பெண்ணாக பிறந்த அத்தை மனம் நானும் போயிருப்போம்.
ஏன் எனக்கு இல்லையா? அச்சம், மடம், நாணம், பைப்பு இருக்கு. பைப் இருக்கா? உன் பைப்பை கொண்டு போய் உன் ஒய்ஃபுட்ட கொடுப்போம். ஒய்ப்பு கிடைக்காதனால உங்ககிட்ட சொல்றேன். ஆமா ஏன்னா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு உன் இடையழகு நடையழகு போதா இது ஏமா என்ன அவ பொம்பளை நம்ம எவ்வளவு அவளை விட்டு இருந்தா அவளோட கேட்டுக்கோமா, அவளையும் கேட்டுக்கோங்க. அவளோடய ஓட்டிட்டு திட்டுறீங்க. ஏன்னா அவளோட ஓட்டிட்டு திட்டுறீங்க. அப்ப நான் மயில் சொல்லியா? மதிப்புக்குரிய தொழிலா பார்த்தாங்க இந்த புடவை கண்டாங்கி சேலை எப்படி இப்படிலாம் நீங்க தான் சொல்லி கொடுத்தது. யாரு இப்படி எல்லாம் போய் சொல்ற உண்மையிலேயே அப்படியா சொல்ல மாட்டேன். ஆ? இன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்க, அப்படியே மறக்காம அன்னைக்கு வந்து கப்பு கப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சேலை கட்ட வேலையா? நம்மளுக்கு ஒரு நாள் செய்ய மாட்டேங்குது. சரி அப்பா வந்தாரா ஆள் சரி, அப்பா வந்தாரு. அப்பா வந்து என்ன சொன்னார் பறவை கட்ட சொன்னா. பறவை ம். பறவை வரட்டு சொன்னாரா எதுக்கு பறவை வரட்டு சொன்னாரு அக்கா, நீங்க ஒப்படைத்து வர வேலை இல்ல. ஏ என்ன நம்ம கேட்டு சொல்ற வாட்டுக்கு சின்ன பிள்ளை நம்ம வாட்டுக்கு வீட்டுல விளையாண்டுட்டு இருப்பான். நம்மள போய் பறவை கட்டு சொல்லிட்டு அவர் சும்மா இருக்காரு. அது சொன்னாரு பரவாயில்ல. அது சொன்ன போச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? வீட்டுல போய் ஒரு கொண்டாட்டியை கட்டி பிடிச்சு படுத்து கிடக்காரு. அடி பைத்தியக்காரி என்னடி இப்படி எல்லாம் சொல்ற அப்பா வந்து இப்படி சபையில வந்து அசிங்கப்படுத்தலாமா அவர் பொண்டாட்டியை கட்டி பிடிச்ச கூட பரவாயில்லையே. அப்புறம் ராமசாமி பொண்டாட்டியில கட்டி பிடிச்சு படுத்து கிடக்காரு. எங்க அப்பா அப்படி கொள்ளைன்னு அழுகுறியா? அப்புறம் அழுகு அவரை எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவரை நான் கட்டி பிடிச்சு படுத்து வந்துட்டு எந்திரிச்சு வர்றேன். ஏன்னா மொப்பலையா பரவாயில்ல இருக்கிறீங்க அப்பா என்ன சொன்னா காட்டுக்கு போய் கண்ணு கட்டோட கவலை பார்க்க ஆமாமா. போகலாமா போகலாம் பாரு. பொழுது போகுது அம்மாடி போகலாம். வார்த்தை பேசாதடி பேசிட்டே வந்துட்டா அதே நம்ம எத்தனை கொண்டு வரணும் சார் பொறுப்பு வச்சிருக்காரு. சில மண்ணோட்டத்துல எங்கேயே போயிட்டே இருக்கு மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் மண்களிடம் துளி பிதித்து ஓடுவதும் மரமத்திலம் சேர்த்து டொக்கு போடுவதும் டொக்கு டொக்கு மரங்கொத்தி பட்ட மரத்துல கொத்துச்சுன்னா டக்கு டக்குன்னு கேட்கான். சரி. புளுத்த மரத்துல கொத்துச்சுன்னா டொக்கு டக்குன்னு கேட்கான். போஸ்ட் மரத்துல கொத்துனா அத்தாடி அதுல பாத்திரம் எப்படி தெரியுமா இருக்கு எப்படி, எப்படி, எப்படி? உனக்கு ஒரு இடத்துல கிடக்க மாட்டேங்குது. இங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டே கிடக்கு. ஒரு விஷயம் நான் சொல்றேன் நல்லா கவனிச்சு கேளு அலைபாய விடாத ஆபத்துல வந்துடும் அதுக்குதான் இவ்வளவு வச்சிருக்கேன். கயிறை போட்டு கட்டுறது. நினைத்தி வந்தால் 100 வயது
ஆனா இந்த கூட கொடுக்குறேன் தரமான பிள்ளை. நாளைக்கு எனக்கு நாளம் இல்லை, நீ வாடி, நாளைக்கு இப்படியே போயிடுவா வீட்டுக்கு. வாயை கழுவி வந்துரு. ஏண்டா ஏய், அம்மா, எப்படியா என்னம்மா? நானுதான் பேசுறான்னு சொல்றாங்கல்ல, அவ்வளவுதான். அப்படியா சரி பரவாயில்ல வந்துருக்கோம். இங்க வரும்பொழுது எனக்கு ஒரே பயம். அம்மா, நீங்க பயப்படுறீங்க? ஏண்டி? உங்களுக்கு நான் இருக்கிறேன். எதுக்கு காவலுக்கு துணைக்கு. அப்படி இல்லடி, இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னால் வந்ததே இல்லை. இப்பதான் புதுமையாக வந்திருக்கோம். இடங்கள் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ எப்படிதான் இருக்குமோன்னு ஒரு பயம் வந்தது. அம்மா, ஏண்டா ஆரம்பத்துல எல்லாருக்குமே பயமாத்தான் இருக்கா. சரி அப்புறம் போக போக பழைய கொடுத்தானா அப்படின்னு. நீ போயிருக்கிற உனக்கு தெரியுது, நாங்க போனதில்லை தெரியல. நான் சொல்லிட்டாரு. அடியே இடத்தை வச்சு நமக்கு பெருமை, நம்மளை வச்சு இடத்துக்கு பெருமையா? அம்மா, இடத்த வச்சு நமக்கு பெருமை, நம்மளை வச்சு இடத்துக்கு பெருமை சேர்க்கணும். சேர்த்துதான் இங்க வந்திருக்கோம் இல்லையா? இன்னொரு விஷயம் எப்படின்னா, நிறைய வந்து சொல்லிவிட போகலாம். அது இருக்காது கேட்டுதான் இப்ப நல்ல கேட்கணும். மயில் இருக்கு, குயில் இருக்கு, நிறைய பறவைகள் இருக்கு. இந்த மான் பார்த்திருக்கியா? இந்த மான் கஸ்தூரி மான். எப்படி தெரியுமா? சொல்லலாம். ஓகே மாப்பிள்ள, கஸ்தூரிமா கஸ்தூரி மானே கல்யாணத்தில் கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு. என்ன பண்ணப்பா? பறவைகள் வந்துருச்சு. வரவே வரட்டுவா. ஏண்டி? இடத்துக்கு தலை வள்ளி நாயகம். நாங்களும் வந்ததுல ஆடிட்டோம். நின்றுட்டே பாட்டு இருக்கான். இப்படி 3 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டம் போட்டோம்னா அப்படி மக்களுக்கு அப்படி கண்ணு குளிர்ச்சி ஆட்டம்ல. காலம் காரியத்துக்கு கேடு. அதெல்லாம் வந்து மணியாச்சு வரக்கூடியவர் வரணும். அவர் நேரம் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட கொடுறாங்க. தப்பு இல்ல. வள்ளிமா ஆடனே நம்ம ஊர் பேருமா வரணும் போடுவேன். ஏன் இப்படி காட்டி கொடுக்குற? அதெல்லாம் இல்ல. வள்ளிமா ஆடனே அவங்க பாட்டுக்கு தானே பேசாம இருக்காங்க. அப்பெல்லாம் நீ என்ன ஆடு? கூடலூர் குண்டுமல்லி காடப்பிடிக்கே வந்தவன். கூடலூர்
இதுல இல்ல இது என்ன இடம்? ஏம்மா இதுல இல்ல இது கம்மியா ஏதாவது இது என்ன இடம் இது? அம்மா இது வேலிமலைச்சாரல். என்ன முனிவர்கள் தம் ரிஷிகள் வந்து வரக்கூடிய இடம். வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்து விட்டால் வணங்கி விடிய நினைக்க வேண்டும். சரிம்மா போகலாமா? போலாம். சோ சோ இதுவரை நடந்தது விளையாட்டு ஆட்டம் பாட்டத்தோட நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி நடக்க போறதுதான் வினயம். வருகிறார் நாரதர், தெற்கு பெத்தாம்பட்டியை சேர்ந்த நவநீத கிருஷ்ணனா. நவநீத கிருஷ்ணன் உங்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சி கடல் அஞ்சரை கடை சொல்லி வருவார். அப்படி வருவார். ஆனா என்னை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஜாமிக்கு வெளிச்சம். எங்க வந்து இந்த இறங்கி கொடுக்கல போ. இந்த இடத்துல தண்ணியிலேயே ஊத்திட்டு போ கொஞ்சம்.